தமிழ் காதலன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள். இந்த நவக்கிரக சுற்றுலாவில் நாம் 4வதாக பார்க்க இருப்பது ஆலங்குடி, அதாவது குருஸ்தலம். இந்த திருத்தலத்துக்கு நாங்கள் எப்படி போகணுன்னு கேட்டிங்கன்னா, திங்களூர்லேருந்து 44 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு திருத்தலத்தை அடைஞ்சோம். ஒரு அற்புதமான இடம். இதோடைய மூலவர் ஆபத் சகாயேஸ்வரர். தாயார் பார்த்திங்கன்னா ஏலவார் கொள்ளி. உற்சவமூர்த்தியாக குரு தட்சிணாமூர்த்தி அவர்கள் இருக்கிறார். இந்த கோயிலோட தல விருட்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பூளை என்கின்ற ஒரு செடி. இந்த கோயிலுக்கு புராண பெயர்லாம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, திருவிரும்பூளை, இரும்பூளை அப்படின்னு சொல்லுவாங்க. இது கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, திருவாரூரில் இருக்கிற ஆலங்குடி என்ற ஒரு இடத்துல இருக்கிறது. இங்கே அந்த தட்சிணாமூர்த்திக்கு தேர் திருவிழா சித்திரை பௌர்ணமி திருவிழா, இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க. இங்கேயுமே பார்த்திங்கன்னா ஆண்டு முழுவதும் அந்த குருவின் திருவருளை பெற மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு தலம். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நவகிரக சுற்றுலாவை ஞாயிறுலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா இது 5வது தலம், திங்கள்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா இது 4வது தலம். நாங்கள் திங்கள்லேருந்து ஆரம்பித்தோம். நீங்கள் சமூக வலைத்தளங்களில் போனீங்கன்னா எந்த வழியாக போனால் இந்த 9 தலங்களையும் வெகு விரைவாக முடிக்க முடியும் அப்படின்ட்டு சார்ட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி போகலாம். ஒன்று சனீஸ்வரன் பகவான்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் திங்களூர் முடிக்கலாம், இல்லை திங்களூரில் ஆரம்பித்து சனி பகவானை உங்களால் முடிக்க முடியும். ஒரு கோயிலாக போயிட்டு ஒரு திருப்தி இல்லாமல் வருவதை விட ஒட்டுமொத்தமாக ஒரே நாளிலோ அல்லது 2 நாட்கள் பிளான் பண்ணியும் நீங்கள் இந்த நவகிரக சுற்றுலாவை முடிக்க முடியும். நிச்சயமாக இந்த நவகிரக சுற்றுலாவை முடிச்சிங்கன்னா மிக அற்புதமான ஒரு ஆனந்தத்தை நீங்கள் அடைய முடியும், ஒரு திருப்தி கிடைக்கும். அதுவும் ஒரு நாள் இரவு அங்கே தங்கிட்டு மீதமுள்ள கோயில்களை பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். நண்பர்களே, இந்த நவகிரக கோயில்களின் பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ் காதலன் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளோட இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த கோயில் பதிவு போடும் வரை உங்கள் மூர்த்தி தேவராஸ்.